அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இது இந்த ஸ்ட்ரைக்னு மட்டும் இல்லை, எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால வேல்யூஸ் மாற்றி கொடுக்க முடியும். நமக்கு சிம்பிளா இதை வைத்து நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றது மட்டும்தான் நான் யூடியூப்ல கொடுக்குறேன். இங்க வாங்குங்க வீங்குன்னு நான் இதை சொல்றதே கிடையாது. ஓகேங்களா? ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் போனால் அதுக்கப்புறம் ரிவர்சல் மாறும் வேற இடத்துல இருந்து. அது எய்தர் அதே டைரக்ஷன் போதா இல்லை அங்கே திரும்புதா அப்படிங்கிறதுலாம் அங்கே நம்மளால மேக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும். சரி, அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. அதே போல வெள்ளிக்கிழமை ட்ரேடு வந்து எப்படி இருக்கும், எந்த பொசிஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணுங்க, டைம் எடுத்து பண்ணுங்க. ஏன்னா இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்பொழுது ஆப்ஷன் பையர் நம்ம டைமிங்கும் ரொம்ப முக்கியம் சார். டைம் எந்த டைம்ல ட்ரேட் பண்ணணும், அதை எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே முக்கியம். ஓகேங்களா? அப்போ அதற்கேற்றாற் போல ட்ரேட் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம அதுக்குள்ள வரும். அதுக்கு முன்னாடி நிறைய மெசேஜ் பண்ணி கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. நான் பொசிஷன் கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அது முடிய போகுது கூடிய விரைவில், இன்னொரு 20 டேஸில். அதுக்கப்புறம் பொசிஷன் கிளாஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்த வருஷம் மே மாதம் அந்த மாதிரி டைமில் தான் ஒரு 6 மாதம் ஆகிடும் எடுக்கிறது. ஓகேங்களா? அது ஆப்ஷன் கிளாஸ் வந்து ஜனவரியில் எடுப்பேன். நான் எப்பவும் ரெகுலராக வருஷத்துக்கு 4-5 கிளாஸ் எடுத்தவே இந்த அதிகம். புரியுதுங்களா? எனக்கு டைம் இல்லாதனால அதை எடுக்க முடியுது. அப்போ நான் எடுக்கும்போது 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன், டேட் பண்ணிடுவேன். கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது வேணுன்றவங்க டீட்டெயில் கேட்டு வாங்கிக்குவோன்னு சொல்லுவேன் நான் அப்போ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா போதும். அப்போ நான் டீட்டெயில்ஸ் டாபிக் என்ன ஏது எல்லாமே அனுப்புவேன். ஏன்னா அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல, அதனால என்னால் இப்போ அனுப்ப முடியல. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 23,900 புட்டு 148 ரூபாய்க்கு கீழே இருந்தா, இந்த விலைக்கு கீழே ட்ரேட் ஆனா நிஃப்டி ஏறுறதுக்கு ட்ரை பண்ணும். நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்றேன், நிஃப்டி ஏறுன்னு சொல்றேன். அதே அந்த விலைக்கு மேல தான் நிஃப்டி இறங்கும்னு சொல்றேன். அப்போ இதுக்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த விலைக்கு மேல இருந்தா அப்படி கிடையாது. அதுல ஃபால்ஸா பிரேக் அவுட் பண்ணும், ஏமாத்தம். நம்ம மேக்ஸ்ல அதை கண்டுபிடிச்சிட முடியும். சும்மாவே மேல இருக்கும் அப்படியே கீழே விடும், சும்மாவே கீழே இருக்கும் டக்குன்னு மேல தூக்கும். அப்போ அதெல்லாம் ஏன் மேக்ஸ் படி நம்மளால என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நாம வந்து நியூஸ், இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஏர், பிரைஸ் ஆக்ஷன், எதையுமே கேட்டுக்க மாட்டோம், பார்த்துக்க மாட்டோம். நம்ம கேல்குலேஷன், வேல்யூ, சர்டன் ரூல்ஸ் அந்த இடத்துல வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணுமா வேணாமா, அவ்வளவுதான். எங்க எடுத்தா எங்க ஸ்டாப் வைக்கணும் எல்லாமே நம்மளால பண்ண முடியும். அதுக்கேற்றாற்போல் நீங்க ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.